வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ஜனனிக்கு உதவிய துப்பாக்கி பெண். குணசேகரனுக்கு வந்த அடுத்த ஆப்பு. எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலுக்கான இன்னைக்கான நடக்க போகிற எபிசோடை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜனனியை காப்பாற்றி அருந்ததி இருவரை துப்பாக்கியால் சுட்டு விடுறாங்க. இதை நேரில் பார்த்த ஜனனி அதை நினைத்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது பேண்ட் சட்டை அணிந்து இருந்த அருந்ததி வருவதைக் கண்டு மேலும் குழம்பி போகிறாங்க. பின்பு அருந்ததி தனது வாழ்க்கையில் நடந்த சோகமான சம்பவங்களை ஜனனிடம் பகிர்ந்து பேசுகிறாங்க. நான் சுட்டதை மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்க, ஆனால் அதற்கு பின்னால் நாங்கள் சந்தித்த வேதனைகள், போராட்டங்கள், வழிகள் உங்களுக்கு தெரியாது. தனக்கு ஒரு தம்பி இருந்தால் குடும்பமே மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். என்னால் படிக்க முடியலை, தம்பியை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்பதே கனவாக இருந்தது. என் தம்பி 10ஆம் வகுப்பிலேயே மாநில அளவில் சிறந்த மதிப்பெண் பெற்றதுடன் 12ஆம் வகுப்பில் சிறப்பாக தேர்ச்சி பெற்று நல்லா படித்தா. அடுத்த கல்லூரி தான் முடித்து நல்லா வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றுவான்னு அனைவருமே கனவு கண்ட நிலையில் தான் எதிர்பார விதமாக நடந்த அந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. என் தம்பி கல்லூரிக்கு போவதற்கு ரெடியாக கொண்டிருந்த போது அந்த நேரம் ஊருக்குள் போலீஸு புகுந்து அனைவருமே அடித்து யாரை பற்றியே விசாரித்தாங்க. அந்த நேரம் எப்படியாவது தம்பியை காலேஜுக்கு அனுப்பலாம்னு அழைத்து செல்லும்போது போலீஸார் அவனை சுட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை எடுத்து அருந்ததி அதை விட்டு நீங்கள் யாரை தேடி வந்தீங்க, அவங்கள பற்றி சொல்லுங்க என்று சொல்ல ஜனனி தனது ஃபோனில் இருக்கும் தர்ஷினிடம் ஃபோட்டோ காட்ட அதை பார்த்து அருந்ததி, இந்த பெண்ணை நான் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மலையில் இல்லை, இங்கிருந்து 2 மலையில் இருக்கிறாங்க, இடத்தை பார்த்துன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக தர்ஷனை காப்பாற்றி விடலாம், அதற்கு முன் அங்கே இருப்பவங்கள இதை பற்றி விசாரிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மறுபக்கம் குணசேகரன் வீட்டில் ஈஸ்வரி அழுது கொண்டே இருக்க, அப்போது குணசேகரன் தர்ஷினி நிச்சயம் கிடைப்பதில் நீ கவலைப்படாத, மேலும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜனனி தான், நான் சாதாரணமாக நினைத்தினேன், ஆனால் அவங்க இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதற்குமே ஜனனி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நந்தினி ரேணுகா நீங்கள் இனிமேல் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உடனே கத்திரி, புரியாது, இனிமேல் நீ அந்த குடும்பத்தை கெடுத்து கூட பேசக்கூடாதுன்னு சத்தியம் செய்கிறாங்க. நந்தினி இப்போது தான் பிரச்சனை, தர்ஷினியை கண்டுபிடிப்பதை விட்டுட்டு சத்தியம் செய்ய சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இதை எடுத்து வீட்டுக்கு வரும் வழக்கறிஞர் வழக்கின் தேதி வந்துவிட்டது, தேதியில் நீங்கள் அனைவருமே ஆஜராகணும்னு சொல்கிறாங்க. அதுவரை நீங்கள் உங்கள் தம்பி இந்த வீட்டை விட்டு ஓடக்கூடாதுன்னு சொல்ல குணசேகரன் அது எப்படி என் மகனை காணவில்லை, அப்படி இருக்கும்போது பொது வழியில் போகாமல் எப்படி இருக்க முடியும்னு இதை எடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கான எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.